இன்றைக்கி பனங்கிழங்கு ரெசிபீஸ் நம்ம பார்க்கலாம். அது முதல்ல எப்படி அவிக்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தோலை இப்படி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஈஸியாக கட் பண்ண வரும், இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பும் சேர்த்து ஒரு 8லேருந்து 10 விசில் வரும் வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா ஆறுனதும் இது நடு பகுதியில் இப்படி கத்தி வச்சு கீறி இப்படி ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு நடுவில் ஒரு கெட்டியான ஒரு பகுதி இருக்கும். இந்த நடு பகுதி இதை சாப்பிடக்கூடாது, எடுத்து வச்சிடணும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற நாரை இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் நாராக நமக்கு வாயில் மாட்டாது. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற நாரெல்லாம் இப்படி கத்தியை வச்சோ இல்லை நகத்தாலேயோ நம்ம எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணதில் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப்பு தேங்காய் சில்லியும் சேர்த்துக்கிறேன். இதை முதல்ல நல்லா ஓட்டி ஒரு 2 நிமிஷம் ஓட்டினா போதும். நல்லா இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. இதில் பாதி நான் ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறேன். இப்போ அந்த பாதி எடுத்து வச்சது இருக்குது இல்லைங்களா, அந்த பாதியில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் 2, அப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இப்படி ஓட்டினா போதும், எல்லாம் கலந்துரும். இல்லை நீங்கள் கையில் கூட கலந்துக்கலாம். இப்போ இனிப்பு புட்டு தயார். இப்போ கார புட்டுக்கு நான் எல்லாம் வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சையாகவும் போட்டுக்கலாம். பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டி கூடவே அந்த அரைச்சி வச்ச தேங்காய், பனங்கிழங்கு கூடவே ருசிக்கேற்ப உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் இப்படி சும்மா குறைப்பாக ஓட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு ஸ்பைசியான புட்டு தயார். பட் இந்த டேஸ்ட் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, பர்சனலாக சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இட்லி மாவு அல்லது கடலை மாவில் போட்டு நீங்கள் துணுக்காக கூட எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ தோசை மாவில் அதை சேர்த்து அடையாக வாத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூடவே நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இஞ்சி துண்டுகள் 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் பெருங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு சூடான கல்லில் நம்ம போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் எண்ணெயும் நல்லா தாராளமாக விட்டு எடுங்க. கிறிஸ்பியான அடை தோசை தயாராகிடும். நீங்கள் இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குழிப்பணியாரமாகவும் செய்யலாம், இல்லை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு துணுக்காகவும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ரெசிபீஸ் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறு நல்லா இருக்குது. இப்போ நான் தோசையும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி மறுநாள் பண்ணேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியவே தெரியாது பனங்கிழங்குல செஞ்சுருக்கோன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.